நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஏன்னா இது வந்து 7th தேர்ட் டேர்மில் உள்ள ஆகுபெயர், 7th தேர்ட் டேர்மில் உள்ள தேர்டு இலக்கணத்தில் வந்து ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க. ஆகுபெயரோட 6 டாபிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா என்னன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மளமளவென கொய்யத் தொடங்கினாள். தங்கை விறுவிறுவென, விறுவிறு ஏதாவது மீனிங் இருக்கா? விறு மீனிங் இல்லை இல்லையா? ஸோ விறுவிறு அப்படின்னா இது வேகமாகன்னு மீனிங் வருது. ஸோ அதை பிரிக்க முடிச்சல எந்த மீனிங்குமே தரல. விறு அப்படின்னா அதுக்கு எந்த மீனிங்குமே இல்லை. ஆனால் விறுவிறு அப்படின்னு சொல்ல முடிச்சல வேகமாக அப்படிங்கிற மீனிங் தருது. ஸோ நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே, கலகல, ஸோ கலை மீனிங் இல்லை இல்லையா? ஸோ கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள். மலமளன்னா என்னது? ஃபாஸ்ட்டாக. மலை மீனிங் இல்லை. ஸோ இத்தொடரில் விறுவிறு, கலகல, மளமள ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன. அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த தொடரில்? விறுவிறு, கலக்கல, மலமல நிறைய சொற்கள் வந்து அடுக்கி வந்திருக்கு. ஆனால் ரெண்டு அசைச்சொல் அடுக்கி வந்தால் கூட அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த மீனிங்குமே இல்லை. விறு மீனிங் இல்லை, கலை மீனிங் இல்லை, மழை மீனிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி இரட்டை கிளவியாக வரக்கூடிய எந்த சொல்லை நம்ம பிரித்து பார்த்தாலுமே அதுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். அடுத்தது அடுக்கு தொடர். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடி மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை, சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். அப்பகுதியில் சில சொற்கள் 2, 3, 4 முறை கூட இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனா அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். ஸோ பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்தமிச்சில் ஒரு பாம்பு அப்படிங்கிறது என்ன மீனிங் வருது? அழகா அது வந்து ஸ்னேக்கை குறிக்குது நமக்கு தெரியுது. எங்கே எங்கே என்று கேட்டபடி மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். எங்கே எங்கேன்னா என்னது? வேர் அப்படிங்கிற மீனிங் வருது இல்லையா? இல்லை இல்லை, சும்மா தான் சொன்னேன், நோ நோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு இல்லைக்கே நோ அப்படிங்கிற தெளிவான மீனிங் வந்துடுது. என்று சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். ஸோ இதில் ஒரே ஒரு பிடியை மட்டும் எடுத்தால் கூட பாருங்கள், அதுக்கு கேட்ச் அப்படிங்கிற ஒரு அழகான மீனிங் இருக்குது. ஸோ இப்பகுதியில் சில சொற்கள் 2 முறை, சில 3, 4 முறை கூட அடுக்கி இடம்பெற்றுள்ளன. அது எதனால் அந்த மாதிரி இடம்பெற்றிருக்குன்னா, ஒன்று அச்சம், இல்லை விரைவு, இல்லைன்னா சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. எத்தனை வாட்டி அது இடம்பெற்றிருக்குன்றது முக்கியம் இல்லை. ஒரு வாட்டி இருக்கக்கூடிய சொல்லே அதை வந்து பிரித்தோம் அப்படின்னா பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பீடு. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தால் அவற்றிற்கு பொருள் உண்டு. பல என்னது இப்போ வந்து மளமளவென ஓடிய பாம்பு, பாம்பு பாம்பு ஓடிய பாம்பு பாம்பு, பாம்பு பாம்புன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாம்பு அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஏன்னா அதில் ஒரே ஒரு சொல்லை எடுத்து பிரித்து பார்த்தாலே அதுக்கு வந்து தெளிவான பொருள் இருக்குது. இரட்டை கிளவி இருக்குது. மழை மழவென ஓடிய பாம்புன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ மழை மழை, அதில் ஒரு மழவை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பொருள் இல்லை. ஸோ அடுக்கு தொடரில் ஒரு சொல் வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணும்? பொருள் தரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல்லை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் தராது. அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2, 3, 4 முறை வரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுக்கு தொடரில் சொற்கள் வந்து தனித்து நிற்குமா, இரட்டை கிளவியில் சொற்கள் இணைஞ்சே நிற்குமா. அடுக்கு தொடரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல் 2 வாட்டி வரலாம், 3 வாட்டி வரலாம், 4 வாட்டி வரலாம்,
எத்தனை 4 வாட்டி வரையும் வருது. ஸோ ரெட்டைக்கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரணும். மலை 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 மலைன்னு ஓடிட்டான் அப்படி சொல்லக்கூடாது. மலை மலை அப்படி தான் சொல்லணும். 2 வாட்டி தான் சொல்லணும் அது ரெட்டைக்கிளவிங்கிற பட்சத்தில். அதே இது அடுக்கு தொடராக இருந்தால் பம் 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 பாம்பு 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 ஓடு 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 எத்தனை டைம்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் 2 முதல் 4 முறை மட்டுமே வர்றதான் அடுக்கு தொடர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெட்டைக்கிளவியில் ஒரு சொல் 2 முறை தான் வரணும்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். ரெட்டைக்கிளவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும். ஸோ அடுக்கு தொடரில் சொற்கள் எப்போவுமே தனித்தனியாக தான் நிற்கும். பாம்பு பாம்பு, ஓடு ஓடு, தனித்தனியாக கேப் விட்டு தான் நிற்கும். ரெட்டைக்கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். மளமளவென பேசினால், மடமடவென ஓடினால். அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, அச்சம், உவகை ஆகிய பொருட்களில் வரும். அடுக்கு தொடரில் விரைவு, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்களின் காரணமாக வரும். இரட்டைக்கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டுமே வரும். இரட்டைக்கிளவி வினைக்கு அடைமொழியாக அது என்ன பண்ணும், குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும் இரட்டைக்கிளவி. அது ஜஸ்ட் அடைமொழி, மடமடவென அந்த மாதிரி. ஸோ அது எந்த சென்டென்ஸில் வருதோ அதை பொறுத்து தான் அந்த மடமடவர மீனிங் மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்களின் காரணமாக வரும். இரட்டைக்கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளை மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஆகு பெயரோட கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். ஒரு வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். ஸோ சினையோட பெயர் வேறு ஒன்றுக்கு ஆகி வருது அப்படிங்கிறதுனால அது சினையாகு பெயர். அதே இது பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். மடமடவென மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது. சடங்கிறனால அது இரட்டைக்கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை கூட அடுக்கி வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுக்கு தொடரில் ஒரே சொல் 4 முறை கூட அடுக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொழியை ஆள்வோம் தனி வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.